நான் ஒரு பக்கம் நின்னா நீ ஒரு பக்கம் வருவேன்னு நல்ல வேளை நான் வேகமா வந்தேன். இல்லனா நேரா இந்த பூஜை சாமா பையோட அங்க போய் திரு முன்னாடி நின்னு இருப்ப. நீ கால் வச்ச இடமெல்லாம் விளங்கவே விளங்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு ராசி அப்படின்னு உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு தெரியும்டி. எங்க இருந்துதான் வந்து தொலைஞ்சியோ தெரியல. உன்னை நான் பார்த்த முதல் நாள்ல இருந்து டென்ஷன் மேல டென்ஷன் எனக்கு. உன்கிட்ட போய் முதல்ல பேசிட்டு இருக்கேன் பாரு. முதல் பைய கொடு கொடு. இங்க பாரு, வந்தமா போனமான்னு நீ வந்த சுவடே இல்லாம இப்படியே ஓடி போயிடணும். நான் சொன்னதை கேட்காம நீ இங்க இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன நான் சொல்றத கேட்காம அங்க ஏதாவது உப்பு மாத்திரை இடத்துக்கு பக்கத்துல வந்தேன்னு வெயி, உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏன் கண்ணுல மட்டும் இல்ல, அங்க இருக்கிற யார் கண்ணிலே நீ படக்கூடாது. சொல்லு கவிதா. அக்கா, என்னக்கா ஆச்சு? அவ இந்த பக்கம் வரவே இல்ல. அந்த பக்கம் ஏதாவது வந்தாளா? கவிதா, அவ நான் சந்தேகப்பட்ட மாதிரியே பின்பக்க வாசல் வழியாதான் வந்திருக்கான். கரெக்டா அவ உப்பு மாத்திரை இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவளை பார்த்து நான் புடிச்சிட்டேன். இல்லன்னு வை, அவ நேரா அங்க ஃபங்க்ஷன் நடத்துற இடத்துக்கே வந்திருப்பான். அந்த பூஜை சாமா பேக நான் அவகிட்ட இருந்து வாங்கிட்டேன். சரி கவிதா, நீ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரிக்கா. ஏய், என்னடி இன்னும் பேன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இன்னொரு தடவை நீ என் கண்ணிலே படக்கூடாது.